வெல்கம் டு நம்ம தேவா விலாக். ஆக்சுவலாக இப்போ எங்கே இருக்கோம்னா வந்து சைனா டவுன் ஸ்டேஷனில் இருக்கோங்க. சைனா டவுனில் இருக்கோம் கரெக்டாக இப்போது. ஸோ வாங்க ஸ்லோவாக அப்படியே போய் சைனீஸ் கல்ச்சர், அந்த புத்திஸ்ட் மாங்ஸ், அந்த கோவில், அந்த மாரியம்மன் கோவில் இதெல்லாமே பக்கத்தில் தான் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஸோ எல்லாத்தையும் போய் அப்படியே ஒரு தடவை வந்து பார்த்து எப்படி இருக்குங்கிறத பார்க்கலாம். அங்கே போய் கொஞ்சம் அதை விதமாக கொஞ்சம் சாப்பிட்டும் பார்க்கலாம். ஓகேவா, வாங்க போகலாம். எப்படி இருக்கு பாருங்க, கரெக்டி இருக்காருங்க. கன்ஸ்ட்ரக்ஷன் வேற லெவலுங்க, விரிச்சிட்டாங்க கன்ஸ்ட்ரக்ஷன்லாம். வாங்க உள்ள போய் பார்ப்போம். பின்னாடி இருக்கு பாருங்க, அதாங்க புத்திஸ்ட் டெம்பிள்னு சொல்கிறாங்க. வாங்க உள்ளே போய் ஃபஸ்ட்டு எப்படி இருக்குங்கிறத பார்க்கலாம். வீடியோஸ் அலோடான்னு எனக்கு தெரியல, பட் நான் ட்ரை பண்ணுறேன். ஓகேன்னு சொன்னாங்கன்னா கம்ப்ளீட்டாக நான் வீடியோ எடுக்கிறேன். ஓகேவா, வாங்க போகலாம். ப்ரே பண்ணுறாங்க பாருங்கள். நம்ம வீட்டில் எத்தனை பேரோ அத்தனை பேரை வேண்டிக்கிட்டு எல்லாருக்கும் சேர்த்து ஒரு ஊதுபத்தி நட்டு வச்சுருவாங்க. சீன சாப்பாடு, அப்புறம் வந்து சீன அவங்களோட ட்ரெஸ்ஸு, அவங்களோட கல்ச்சர்ஸ், இதெல்லாம் முக்கியமாக வந்து அவங்க வந்து இந்த சின்ன சின்ன சந்துக்குள்ளே தெருக்குள்ளே வந்து அழகழகான பெயிண்டிங்ஸ் வந்து நிறையா இருக்கும். ஸோ அந்த பெயிண்டிங்ஸ் எல்லாம் மறக்காமல் பாரு, அதில் நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் கொடுத்துருப்பாங்க அப்படின்னு சொன்னாங்க. வாங்க இப்போ நான் அது எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சமாக கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். கம்ப்ளீட்டாக இந்த சைனா டவுனை ஃபுல்லாக எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம். ஓகேவா, போகலாம்.
பாருங்கள் உள்ளே எப்படி இருக்குன்னு. மாரியம்மன் கோவில், சீனாட்டவுன் ஹெரிட்டேஜ் சென்டர், சீனாட்டவுன் காம்ப்ளெக்ஸ், விசிட்டர் சென்டர். இது பக்காவாக டெக்கரேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்க. ஃபுல்லாக செவத்தில் ஆர்ட்ஸ் தான் படம் வரைஞ்சிருக்காங்க பாருங்க. தெரியுதுங்களா? இதாங்க எல்லா தெருலையும் வந்து இதாங்க அழகாக படம் வரைஞ்சி வச்சுருக்காங்க. சூப்பராக பண்ணியிருக்காங்கள. வாங்க நிறைய போய் இன்னும் நிறைய எவ்வளோ ஆர்ட்ஸ் இருக்குங்கிறத பார்ப்போம். செருப்பு தைக்கிற மாதிரி இருக்குது பாருங்கள். ஆக்சுவலாக செருப்பு கடை போல் இருக்குது. நீங்கள் பாருங்கள், செருப்பு ஃபுல்லாக இவர் தைச்சு அந்த செருப்புலாம் அடித்து டிஸ்பிளே பண்ணுறாரு. அந்த காலத்தில் எப்படி இவங்க இருந்தாங்க அப்படின்றத காட்டுறாங்க. இவங்க எதை மென்ஷன் பண்ணுறாங்கன்னா, பாருங்க டேட் போட்டிருக்காங்க பாருங்கள், 1948. ஆமாம், October 10th, 1948 அவங்களோட சாப்பாடு. ஸோ அவங்களோட பிஸ்னஸ் இதுதான். பெண்கள்லாம் வந்து இந்த மாதிரி களிமண்களான பானைகள் இந்த மாதிரிலாம் சேல் பண்ணியிருக்காங்க. ஆண்கள்லாம் வந்து இந்த மாதிரி செருப்பு தைச்சு இந்த மாதிரிலாம் வந்து ஷூ மேனுஃபேக்சர் வந்து பண்ணியிருக்காங்க. இவங்க அதான் போட்டிருக்காங்க. அடுத்ததுல என்ன இருக்குன்னு போய் பார்ப்போம். அடுத்த பெயிண்டிங்க, இது சைனா டவுன்னாலே பெயிண்ட் தான் அப்படின்னு சொன்னாங்க. நான் அப்போ எனக்கு தெரியல இவ்வளோ அழகாக இருக்கும் அப்படின்னு எனக்கு தெரியலங்க. வீட்டில் சமைக்கிறாங்க, அவங்க கிச்சன் போல். இது உண்மையாகவே விண்டோ தான், இது பெயிண்ட்டு கிடையாது, இது ஒரிஜினல் விண்டோ, இந்த பில்டிங்கோட விண்டோங்க. இங்கே பாருங்கள், இங்கே வந்து டேட் சொல்லியிருக்காங்க பாருங்கள், 12th Jan 1979. அப்போது இந்த 1979 இவங்க என்ன பண்ணாங்க அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ரியலிஸ்டிக்காக இருக்குங்க. சொன்னா இங்கே பாருங்க, இங்கே ஒரு இது இருக்கு பாருங்க, டிசைன்.
அங்கிள் சேயிங் ஐஸ்கிரீம். அங்கிள் சேயிங் ஐஸ்கிரீம்ங்க. அதுங்க பொறுமையாக மாரியம்மன் கோயிலில் போய் என்னங்கிறத பார்ப்போம். சிங்கப்பூரில் இருக்க ஃபேமஸாக இருக்க மாரியம்மன் கோயில். இங்கே தான் வந்து வருஷம் தீமிதி விழாலாம் நடத்துவாங்க. இதாங்க கோயில் எப்படி இருக்கு பாருங்க. இதில் எப்போ கட்டியிருக்காங்க பார்த்தீங்களா? 1819ங்க. மறுபடியும் சாமியை பார்த்தாச்சா? நல்லா இருந்தா தரிசனம். எல்லாருக்கும் எல்லா தரிசனமும் கிடைக்கும். நீங்கள் கேட்டிருந்து நினச்சது எல்லாமே நடக்கணும். ஸோ எல்லா உள்ள கோயிலில் வந்து சாமியை கும்பிட்டு எல்லோரும் நல்லபடியாக கிடைக்கணும். எல்லாருக்கும் எல்லாம் இருக்கணும். எல்லோரும் நல்லபடியாக சந்தோஷமாக அவங்க குடும்பத்தோட வாழணும்னு சாமியை வேண்டிக்கிட்டு கிளம்பியாச்சு. இப்போ அடுத்த எங்கே போகிறோம் அப்படிங்கிறத நான் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ட்ராவலில் சொல்கிறேன். அது ரொம்ப ஒரு வைப்பான ஒரு கோயிலுங்க இந்த கோயில். எத்தனை பேர் வந்து என்னென்னமோ பண்ணாலும் இந்த கோவிலுக்கு வந்தால் தான் வந்து இவங்க சிங்கப்பூரில் இருக்க தமிழர்களுக்கு ஒரு திருப்தி. இந்த தீமிதி திருவிழாலாம் நடக்கும் பார்த்துருக்கீங்களா? அதெல்லாம் இந்த கோயில் தான். இந்த மாரியம்மன் இவங்களுக்காக தான் அந்த இதெல்லாம். ஸோ வந்து ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு கடவுள். ஸோ என்ன வேணுங்கிறத பாருங்கள். பார்த்து சாமியை நல்லபடியாக கும்பிட்டு உங்கள் வேலையை பாருங்கள். நல்லபடியாக வரும். பை.